ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, புத்திரகாரகன், குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்குமா. இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக மனையில போய் உட்கார போறார். இந்த கடகமனை என்பது குரு பகவான், இவர்கள் ராசிநாதன் குரு பகவான் மீனராசிக்கு. இந்த ராசிநாதன் உச்சமாகக்கூடிய இடம். அப்போ இவர்களுக்கு ஒரு உச்சமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறது அதுவே நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருது. இரண்டாவது, இவர்களுக்கு என்ன ஜாக்பாட் அப்படின்னா, 7.5 சனி நடக்குது, ஜென்மச்சனி நடக்குது. ஜென்மச்சனியிலே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர். நீங்க ஒரு கும்பராசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் நெருக்கடி சார், ஹெல்த் இஷ்யூ சார், ஃபேமிலியில் ப்ராப்ளம், இதெல்லாம் சொல்லுவாங்க ஜென்மச்சனி அவர்களுக்கு இருந்தபோது. இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனினா இந்த கஷ்டம்லாம் வரணுமே, அப்படிப்பட்ட நேரம் தானே அப்படின்னா, இந்த நேரத்தில் ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி இவங்களை பார்க்கறதுனால எந்த கஷ்டமும் படாதபடி இவங்களை காப்பாற்றிடுறாரு. ஒரு பெத்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு கஷ்டப்படாமல் எப்படி அரவணைச்சு கொண்டு போகிறாளோ அந்த மாதிரி குரு பகவான் இவங்களுக்கு. அதுவும் எப்படி குலதெய்வமாக குரு பகவான் அருள் புரிய போகிறார். 5ஆம் இடம்ங்கிறது அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் போய் இந்த குரு பகவான் உட்கார்றாரு பாருங்க, உச்சமாகிறார். ஆகவே குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு கிடைக்குது. அப்போ இவர்களுக்கு பொருளாதார நிலையில ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. லைஃப்ல அடுத்த கட்ட உயர்வை நோக்கி இவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சியும் வாழ்க்கையும் மீனராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பா சார். குரு பகவான் மீனராசிக்காரர்களை அரவணைத்து கொண்டு போறாருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து ஹெல்த் ரீதியா பல பிரச்சனைகள் மீனராசிக்காரர்கள் இருக்கு. நம்மளும் பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இதெல்லாம் சரியாகுமா? மீனராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்க முடியும்னா,
ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு அன்ஐடென்டிஃபைடு டிசீஸ் பாரு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கும். பல வியாதிகள் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாத வியாதியாக இருந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே இப்போ குணமாகும். இரண்டாவது, விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனியில் உட்காந்துருக்காரு ராசியில். அப்போ நிறைய விரயத்தை கொடுப்பாரு அப்படின்னா அது ஹெல்த் ரீதியாகவும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பாரு. தூக்கமின்மை இருந்துகிட்டு இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி விட்டுருவாரு குரு பகவான். அப்போ இன்னொன்று, வியாதியை ஒரு குரு பகவான் குணப்படுத்துவாரானா, உங்களுக்கு முதல்லயே நான் சொன்னேன், வியாதியை குரு பகவான் குணப்படுத்த மாட்டார். ஆனா தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துருவாரு. மனசு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருவாரு. அதனால இவங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் இப்ப கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா சார். அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை ரீதியா ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து வருது. எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் தான் பொறுத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்துல இருந்து அவர்கள் விடுபடுவார்களா? எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டாங்கம்மா. மீனராசிக்காரங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஆனா தனக்குன்னு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ராங்கா அதில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசியா இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா இருக்கிறதுனால பலருக்கு வேலையில பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும். இப்பவே அவர்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பேங்க்ல ஒரு பிரான்ச் மேனேஜரா இருக்காரு. கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஹெட் ஆஃபீஸ்ல இப்போ எனக்கு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்ல இப்போ கிடைக்கும், அவருக்கு வேலை கிடைக்கும். இது கண்ணு முன்னால் நடக்கும். ஒரு கம்பெனியில் அவர் வேலை பார்க்குறாரு, ரொம்ப கடுமையான வேலை நெருக்கடி இருக்கு, டீம் லீடர் வேணும்னே கொடுக்குறாரு வேலை அப்படின்னு வைங்க. இப்போ அந்த வேலை நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கார், அந்த கண்ட்ரியில் அவருக்கு வேலை பறி போயிருச்சு, இன்னொரு நாட்டில் வேலை கிடைக்கும். இப்படி வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும். புதுசாக வேலை எதிர்பார்க்குறாங்க பாருங்க, வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அங்கே ஒரு புதிய ஒரு கௌரவ பதவியும் கிடைக்கும். ஆன்மீக துறைகளில் இருக்காங்க பாருங்க, நல்லா ஒரு ட்ரஸ்டி ஆவாங்க கோயிலுக்கு. சில பேர் கோயில் திருப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக்கிடுவாங்க. அதெல்லாம் குரு பகவான் ராசிநாதன் உச்சமாவதனால அதெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பா சார். மீன ராசிக்காரர்களுக்கு வேலையில தான் பிரச்சனை, அதை தான் நம்ம பொறுத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்தா குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் ஃபேஸ் பண்றாங்க. இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதற்கான வாய்ப்பு இருக்கா மீன ராசிக்காரர்களுக்கு? அதாவது மீனராசிக்காரர்கள் நட்பை கைவிடேல் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறது. அவ்வளவு நல்ல மனிதர்கள், பழகுவதற்கு நல்ல மனிதர்கள். அந்த மீனராசிக்காரர்களுக்கு நான் உங்களுக்கு முதலியே சொன்னேன், இந்த கார்னர் ராசி 4 ராசி இருக்கு. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இவர்களுக்கு கடத்தர ஸ்தானம்ங்கிறது அப்படி வந்து இவங்களுக்கு பாதக ஸ்தானமா அமைஞ்சிருச்சுன்னு. அப்படி மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கும். இது வாழ்நாள் பிரச்சனை. ஆனா இப்போ இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு வந்துருது. அதனால குடும்ப வாழ்க்கையை அழகா அனுசரிச்சு கொண்டு போயிடுவாங்க. மனைவியையும் குறை சொல்லாமல், தாயையும் குறை சொல்லாமல், 2 பேரையும் அரவணைச்சு கொண்டு போறது ஒரு பெரிய கலை இல்லையா? அது மீனராசிட்ட நீங்க கத்துக்கிட முடியும். இப்போ அப்படி நல்லா கொண்டு போவாங்க. கண்டிப்பா சார். இப்போ இவர்களுக்கு இந்த துயரத்துல இருந்து விடுபட எந்த மாதிரியான தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும்? மீனராசிக்காரர்களுக்கு குருபலன் வருதுமா. குருபலன் வருவதனால கல்யாணம் கை கூடிரும். மீனராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. மீனம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே மீனாட்சியை மறந்துடக்கூடாது. மதுரை மீனாட்சி, நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மதுரை மீனாட்சி. அந்த மதுரை மீனாட்சியை போய் இவர்கள் வழிபாடு செய்கிறோம். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடாக மீனம் இருக்கிறதுனால இவர்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை வழிபாடு செய்கிறோம். பெருமாள் வழிபாடும் அதை போல மதுரை மீனாட்சி வழிபாடும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த குரு பயிற்சி காலத்துல அள்ளி கொடுக்க போகுது. குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ் பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ் பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம்,
அன்பான முகமுடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.